கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறேன். வெட்டி வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பல்லாரி தான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கி வந்துட்டு இப்போ கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இது நல்லா வதங்கட்டும், அப்புறம் என்ன சேர்க்குறேன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கி வந்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும். வெந்த உடனே மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ தக்காளியை லேசாக மிக்சியில் போட்டு தான் அடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்குவோம். குறப்பாக அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான மசாலாவும் சேர்த்துருவோம். தனி மிளகாத்தூள் உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும், அதனால நான் தனி மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா கலந்த மிளகாத்தூளோடு விட்டுறலாம். இது எல்லாம் குழம்பு வைப்போம்ல, அந்த மிளகாத்தூள் எல்லாமே கலந்தது. நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம். அதுதான் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டு இந்த பாருங்க, கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுட்டேன். நீங்களும் இதேமாரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.